ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பழைய சாரியில் நியூ ஃப்ராக்கு நம்ம தைக்க போகிறோம். வாங்க தைக்கலாம். ஒரு சாரியும் அதுக்கு மேட்சாக லைனிங் வந்து 4 மீட்டர் எடுத்திருக்கேன். ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 இன்ச்சு. ஹிப்போட சைஸ் வந்து 36, ஜஸ்ட் வந்து 38. இப்போ 50 இன்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து இது டேபிளில் போட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து டேபிளில் போட்டு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரவே வராது. கீழே போட்டு கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் பேக் வந்து கீழே போட்டு டேபிளில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். கிராஸாக மடித்து போட்டுட்டு ஹிப்பு வந்து 36 இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சைடில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஹைட்டு வந்து மொத்தம் நான் 50 இன்ச்சு, இதில் வந்து 38 வச்சுருக்கேன். இது லைனிங்னால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்டில் எப்படி வைக்கணுன்னா, துணி கிளாத்தில் 41 இன்ச் வைக்கணும். எதுக்கு 41 இன்ச்சுனா, மேலே வந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு தையலுக்கு போயிடும். அதனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த நீங்கள் இப்போ நான் லைனிங் கட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். வச்சிங்கன்னா டோட்டலாக 50 இன்ச் ஹைட்டு கரெக்டாக வரும். இப்போ அதுக்கு அட்டாச் பண்ணுறது, நிறைய பேருக்கு இந்த சைடில் ஒட்டு போடுற பீஸ் கட் பண்ணுறது தான் தெரிய மாட்டேங்குது. அந்த வந்து நம்ம ஜாயிண்ட் பகுதி வருது இல்லைங்களா, அது கரை பகுதி தான் வரும். இதுலேயும் இந்த கரை பகுதி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சாரிலையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இது வந்து ஆஃப் சர்க்கிள் தான் வந்துச்சு. அவங்க ஃபுல் சர்க்கிள் 2 சர்க்கிள் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சாரியில் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ண முடியாது, பத்தலை. இந்த ஃப்ரண்ட் பேக் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஸ்லீவும் இப்போ ஷார்ட்டாக வரும். இது ஷார்ட் ஸ்லீவ் வந்து போட மாட்டாங்க, அதனால் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் நார்மலாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து எடுத்து இது விரித்து போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணிக்கலாம். இது பிரின்சஸ் கட்டு நான் எதுவுமே வைக்கல, நார்மலாக தான் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டில் வந்து 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 9.5 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஹிப்பு வந்து 9 இன்ச்சு எடுத்துகிட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஹைட்டு வந்து 15 இன்ச்சு. அந்த ஆம்கோல் வளைவு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு கரெக்டாக வரும். ஆம்கோலோட ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையல் போக 5.5 இன்ச்சு எடுத்து அதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அதனால் அது வந்து தைக்கும் போது நான் கட் பண்ண போகிறேன். இப்போது பேக்கு நெக்கு கட் பண்ண போகிறேன். பேக்கு நெக் வந்து அந்த ஒரு குட்டியாக ரவுண்டு வச்சு ஒரு முக்கோண ஷேப்பு. எப்போதும் ரவுண்டு தானே போடுறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு. இது எங்கள் அக்கா பொண்ணுக்கு தான் நான் தைச்சிட்ருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ராக் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப, அதாவது காலையிலே நம்ம உட்காந்தா இல்லைன்னா கட் பண்ணி வச்சுட்டா ஒரு நாளைக்கு 2 ஃப்ராக் தைச்சிடலாங்க. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஃப்ராக் வந்து டைம் எடுக்க தான் செய்யும். ரிலாக்ஸாக தைக்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ராக்கு அழகாக தைக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னா பிளான் பண்ணால் நம்ம 2 ஃப்ராக்கு தாராளமாக தைச்சிடலாம். இப்போ வந்து இது வந்து கீழே உள்ள பாட்டு, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இது வந்து ஸ்லீவு. நான் இதில் ஸ்லீவ் வந்து அதுக்கப்புறம் துணி நிறையா இருந்துச்சு. இது நாட்டு ஹேங்கிங். துணி நிறையா இருந்ததுனால என்ன பண்ணேன்னா, கை வந்து அது என்ன கேதரிங் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டேன். சரிங்களா, சூப்பராக இருந்துச்சு கேதரிங் ஸ்லீவு. இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டாக மறுபடியும் வருது. இது அது ஸ்காலர் நெக்கா, அது என்ன நெக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, வரல. அதான் இந்த வளைவாக நெக்கு கட் பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போ ப்ளவுஸ்லலாம், அதெல்லாம் பழைய மாடல் தான், இப்போ மறுபடியும் புதுசாக வருது. அந்த நெக்கு தான் நான் ஃப்ரண்ட்டில் இது வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது கேன்வாஸ் வந்து சென்டரில் கொடுத்து மேலேயும் கீழேயும் லைனிங் பீஸ் வச்சுட்டு அடித்து திருப்பி, அதாவது லைனிங் கிளாத்தில் தைச்சிட்டு லைனிங் கிளாத்லேயே அந்த சைடு ஃபினிஷிங் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம நல்ல துணியில், நம்மளோட ஃப்ராக் துணியில் தைச்சி திருப்பி எடுத்தேன்னா சூப்பராக ஃபினிஷிங்காக நல்லா அழகாக வரும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இது வந்து சன்க்ரேப்னால கொஞ்சம் வளைவிக்கிட்டே போச்சு.
அதனால் அதை கொஞ்சம் பார்த்து தைக்கணும். இதே நம்ம காட்டன் ப்ளவுஸில் தைக்கும்போது நல்லா ஈஸியாக தெரியும். இது வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் இன்னும் நல்லா வரும். இந்த துணிக்கு அயர்ன் பண்ணணும்னு தேவையில்லைனால நான் அயர்ன் பண்ணலை. இப்போது இந்த நெக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேஸ் வச்சு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பின்னல் மாதிரி ஒரு நெக்கு டிசைன் இருக்குங்களா, அதை பண்ணியிருக்கேன். அது இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி இதில் பேட்ச் ஒர்க் பண்ணால் வெளியில் வந்து ரொம்ப தெரியாது. பக்கத்தில் மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும். இப்போது இந்த ஒவ்வொரு வளைவுலையும் ஒவ்வொரு மொட்டு வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு நெக்கு தைச்சி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எதை தைக்கணுன்னா கீழே உள்ள பார்ட் தான் தைக்கணும். கீழே உள்ள அந்த அட்டாச் பண்ணிவிட்டு மேலே நம்ம மெயின் கிளாத்லேயும் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அட்டாச் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். நல்ல பக்கத்தில் வைக்கிறது இதெல்லாம். ஃப்ரண்ட்டு வந்து ரெண்டுமே அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே தைச்சிட்டு இப்போது இந்த நம்ம மேலே உள்ள பார்ட்டையும் நம்ம தைச்சிட்டோன்னா அதை ரெண்டையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. இப்போ வந்து பேக்கு நெக்கும் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு பக்கம் தனித்தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணால் நம்ம ஃப்ராக் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு எதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்னா கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு, அந்த லைனிங் மடித்து தைக்கிறதுக்கு, கீழே மடித்து தைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். கொஞ்சம் நல்லா மெல்லிசாக இழுத்து இது பண்ணணும். இல்லை ஓவர்லாக்கு சிக்சாக் கூட அடிக்கலாம், சூப்பராக ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ராக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லீவ் எப்படி லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா. நான் ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 இன்ச்சு வச்சுருப்பேன். 22 கரெக்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு 10 இன்ச்சோ 15 இன்ச்சோ எக்ஸ்ட்ரா நமக்கு துணி இருக்கிறத பொறுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்.